அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்ப எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. போலீஸ்காரங்க தொல்லை ஒரு பக்கம், கோர்ட்ல ஆர்கியூமெண்ட்டுங்கிற பேர்ல கொடுத்த தொல்லை இன்னொரு பக்கம். இது போதாதுன்னு ஊர் ஜனங்களும் உறவுக்காரங்களும் வேற. ஸ்ரீலதாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? முன்னாடி அங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஏதோ சொல்லி தமாஷ் பண்ணீங்களே, அதை நினைச்சு ஒரு நாள் முழுக்க சிரிச்சா. எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் அவளுக்கு நிறைய பட்டர்ஃப்ளை பிடிச்சு கொடுத்தேன். அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் இப்ப இல்ல சார், பறந்து போயிடுச்சு மழையில நனையறதுக்கு. இப்ப ஸ்ரீலதா எங்க கூட இல்ல. அதுக்கப்புறம் மேகம் சூழ்ந்து மழை வரும் போதெல்லாம் கண்ணை மட்டும்தான் இருந்தான். குமிஞ்சு கிடந்த பட்டாம்பூச்சிங்களுக்கு மத்தியில வாயில நுர தள்ளி அவ படுத்திருந்ததை நினைச்சா என் பிரியா பக்கத்துல இருந்திருந்தா ஸ்ரீலதாவுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. ஸ்ரீலதாவை அவ்வளவு பாசமா பார்த்துக்கிட்டா. பஸ் வந்துருச்சு. திரும்பி வரும்போது நீங்க அப்துல்லா வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? அம்மாவை கூடும்போது நானும் ஒருவன் மாயா அடம் பிடிச்சா. நான் பாத்துக்கிறேன். திரும்பி ஒரு நாளை சாயந்தரம் ஆகல ஆகும். இன்னைக்கு ராத்திரி டவுன்ல எங்கேயாவது தங்கிட்டு காலையில போவேன். வரேன் சார். நீங்க இங்க வந்து சேர்ற வரைக்கும் பிரியாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அங்க இருந்து வெளியில வர்ற சந்தோஷம் அவளுக்கு கொஞ்ச நேரமாவது இருக்கட்டும். வரேன். பிரியதர்ஷினி, நீ வரும்போது போட்டுட்டு வந்த ட்ரெஸ் இதை போட்டுட்டு வா. இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்தா இது நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம். தொகை எவ்வளவுன்னு இதுல எழுதியிருக்கேன், எண்ணி பார்த்துக்க. வாசு வா. என்ன ஆடா இங்க? டேய் வேலைய பாரு. அங்க பாரு, போறது யாருன்னு பாத்தியா? யாரியா? பார்க்கணும்னு சொன்னியே, அவ தான் போறா. அந்த பொண்ணு தான். இன்னைக்கு ரிலீஸ் கிடைச்சி போறா. அடடா, கையை விட்டு போயிடுச்சே சார். பார்க்க ஆசை வர்றதுதான் வழக்கம். நீ என்ன பார்க்காமலையே? என்ன உன் திட்டம் என்ன? இந்த திட்டம் வேற சார். என்ன மாட்டி விட்ட வாத்தியார நான் மாட்டி விட வேண்டாம். எனக்கு பொருள் கிடைக்க என்ன வழி? அழாத, என்னம்மா அழாத. பசங்களை கூட்டிட்டு வரலையாங்க? இன்னைக்கும் கூட்டிட்டு வரல. பரவாயில்ல, அங்கதானே போறோம். ஜெயில வேலை செஞ்சப்ப கொடுத்த பணம் இத போற வழியில ஏதாவது கோவில்ல போட்டலாம்னு நினைச்சேன். இப்ப தோணுது, கண்ணனுக்கும் மாயாவுக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கணும், உங்களுக்கு ஒரு சட்டை. எல்லாம் வாங்கிக்கலாம். அதான் நீ வந்துட்டியே. உனக்கு பசிக்குது இல்ல? இல்ல, பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பசங்களை பார்க்கணும், சீக்கிரமா பசங்களை பார்க்கணுங்க.
அல்லா, உன்னை பார்க்கணும்னு நாங்க எவ்வளவு ஆசையா இருக்கோம் தெரியுமா? ஆஸ்பத்திரியில கையெழுத்து போட்டு வர லேட் ஆயிடுச்சா? உனக்கு என்ன தெரியலையா? சுலைனாவோட அம்மா முல்லதான். ம். அம்மா அம்மா மாயா, நான் தான் ஹெட் மாஸ்டர். ஸ்கூல்ல நாங்கெல்லாம் ஒண்ணா. என் பேர் சேகரன். எனக்கு தெரியும். இவர் உங்களை பத்தி சொல்லிருக்காரு. கண்ணா எங்க? என்னங்க, கண்ணா எங்க? கண்ணா, கண்ணா எங்க? கண்ண கண்ணனை பத்தி கண்ணனுக்கு என்ன? என்னங்க, சொல்லுங்க, கண்ணனுக்கு என்னாச்சு? கண்ணா, ஐயோ, நீங்க மட்டும் தனியா அழுதுருக்கீங்க. அதுக்கு கூட என்ன அனுமதிக்கல. அன்னைக்கு சொல்லத்தாமா வந்து உன் முகத்தை பார்த்த உடனே சொல்றதுக்கு தைரியம் வரல. உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீ தனியா ஜெயில அழுது கஷ்டப்படுவ. அதை நினைச்சு பார்த்த. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. எந்த ஒரு கணவனும் செய்யக்கூடாத துரோகத்தை நான் உனக்கு செஞ்சுட்டேன் பிரியா. என்னால எதையும் நம்ப முடியல சார். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப For more updates, like, comment, subscribe to our channel.